வணக்கம் நண்பர்களே. இன்றைய காதலர் தினத்தில் காதல் குறித்து அன்றும் இன்றும் எனது பார்வையை இந்த பதிவில் நான் பதிவிட்டிருக்கிறேன். எங்கு தேடியும் அன்றைய காதலை எங்கேயும் காண முடியவில்லை. பெண்கள் கண்டபடி அலையும் நிலை அன்றில்லை. கோலம் போட, கோயிலுக்கு செல்ல, குடும்பத்தோடு கூடி மகிழும் நினைவுகளில் பொழுதுபோக்கு கூடும் கூட்டத்தின் இடையே முக்கால்வாசி மூடிய கதவுகளுக்கு பின்னால் வந்து போகும் மின்னலாய் இரட்டை சடை போட்டு தாவணியில் கன நேரத்தில் மட்டுமே நண்பர்களின் பாதுகாப்போடு பெண்களை பார்த்து ரசிக்க முடிந்தது. அதையும் மீறி கண்களை நேருக்கு நேராக பார்த்த மாத்திரத்தில் நொடிப்பொழுதில் இதயங்கள் இடம் மாறி இன்பக் காதலை நிறைத்து காதலை சொல்ல முடிந்தது. அன்றைய காதலில் மறைந்து சந்திக்கும் இடங்களில் கிடைக்கும் சமயங்களில் கூட அருகருகே நின்றபடி நிறைவாக கூட பேச முடிந்ததில்லை. அன்றைய காதலில் வண்ண வண்ண மலர்களை வீசிடும் தென்றல் காட்டு தீண்டி செல்லும். வான்மழை தரும் மேகங்களும் ஒன்றோடு ஒன்று தொட்டு மோதிக்கொள்ளும். காதல் உணர்வு பொங்க காதலில் உழன்றவர்கள் தொட்டுக்கொள்ள முடிந்ததில்லை அன்றைய காதலில். அதனால்தானோ என்னவோ அன்றைய காதலில் பொறுமை முக்கிய இடம் பிடித்து ஆண்டு கணக்கில் நிலைத்தது. யார் எதிர்த்தாலும் தடுத்து நிறுத்தினாலும் திருமணங்களில் முடிந்தது. திருமணங்களும் நீடித்து நிலைத்தன. கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் அவை களையப்பட்டு மகிழ்ந்திருந்தன குடும்பங்கள். இன்றோ அனைத்தும் தலைகீழ். காதலாவது கத்திரிக்கையாவது. கூடி கலந்ததும் எல்லாம் முடிந்து காதலில் கசிந்துருகிய கணவனும் மனைவியும் மனமுறிவு கோரி நீதிமன்ற படிக்கட்டுகளில் ஏறிக்கொண்டிருக்கின்றனர். பலருடைய வாழ்க்கை நீதிமன்ற தீர்ப்புகளுக்காகவே காத்து கொண்டிருக்கின்றன. அவர்களின் பிள்ளைகளும் திசைக்கொரு மூலையில் ஏங்கி தவிக்கின்றனர் பெற்றோரின் அன்புக்காக என்பதுதான் வேதனை. ஐயோ காதலே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.